எஸ்விஆர் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ கடந்த 2 இயர்ஸாக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து அடிக்கடி செய்தியில் வந்துட்டு இருக்கோம். அது என்னென்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை எப்படி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். அதுக்கு பேர் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா சேட்டலைட் ஃபார்மிங். சேட்டலைட் ஃபார்மிங் அப்படின்னா செயற்கைக்கோள் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், செயற்கைக்கோளை பயன்படுத்தி எப்படி விவசாயம் பண்ணுறதுன்ட்டு. அது என்னென்னா செயற்கைக்கோளை பயன்படுத்தி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு எப்போ தண்ணி பாய்ச்சணும், எப்போ யூரியா போடணும், எப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூரியா அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் தேவைப்படுறத பயன்படுத்தி விவசாயத்தை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தேவைக்கும் அதிகமாகவே வந்து பூச்சிக்கொல்லி இல்லை உரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது அந்த பயிருக்கு தேவைப்பட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த உரங்கள் வந்து நிலத்தில் சேரும். இப்போ மழை பெய்யும் போது அந்த அந்த உரங்கள், அதாவது பாஸ்பரஸ், நைட்ரஜன், யூரியாலாம் அடிச்சல்லப்பட்டு குளங்குட்டைக்கு போய் சேருது. குளங்குட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலரில் வந்து ஒரு தாமரை படர்ந்து இருக்கும். அது என்னென்னா அதை வந்து ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமில் என்விரான்மெண்ட் காலேஜில் வந்து ஆல்கல் ப்ளூம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து அதை என்ன தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக என்னென்னா தேவைக்கும் அதிகமான நியூட்ரியன்ஸ், அதாவது பாஸ்பரஸ், யூரியா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விவசாய நிலத்திலிருந்து தண்ணி மூலமாக அடிச்சுட்டு வந்து குளங்களில் சேரும்போது இந்த அதிகப்படியான நியூட்ரியன்ஸ்னால வந்து இந்த பச்சை தாமரைகள் வளர்ந்து ஃபுல்லாக அந்த குளத்தை ஃபுல்லாக மூடிக்கும். இப்படி குளத்தை ஃபுல்லாக மூடும்போது சூரிய ஒளி வந்து அந்த குளத்தோட அடிப்பகுதியை தண்ணியை ரீச் பண்ண முடியாது. இதனால அங்கே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் மெல்ல மெல்ல அழிஞ்சிடும். ஏன்னா வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை தண்ணியில் இருக்கும். இந்த தாமரை இந்த மாதிரியான செடிகள், பாசி செடிகள் வந்து தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்குது. அதனால மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாமல் மீன்கள்லாம் இறந்து ஒரு மாதிரி நாத்தடிக்கும். அந்த குளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் நாத்தம் அடிக்கும். அதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு பேர் ஆல்கல் ப்ளூம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்டில் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அதோட முக்கியமான பயன்பாடுகள் என்னென்னு பார்ப்போம். நம்ம இந்திய பிரதம மந்திரி வந்து இஸ்ரேலுக்கு சமீபத்தில் போயிருந்தார். அதை பல முக்கியமான டீலில் சைன் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஏரியா என்னென்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம வந்து இஸ்ரேல்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வறண்ட பிரதேசம். அங்கே தண்ணி இருக்கக்கூடிய அளவு வந்து நம்ம நாட்டை விட ரொம்ப கம்மி. அதனால இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பயன்படுத்துறதுல ரொம்ப எஃபெக்டிவான நாடு. அது ஒரு அட்வான்ஸ்லி டெவலப்டு நேஷன் நம்ம சொல்லுவோம். வளர்ச்சி அடைந்த நாடு. டெக்னாலஜி வந்து அவங்க நல்லா பெட்டராக வச்சுருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அங்கே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவங்க வந்து வாட்டரை வந்து எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும், தண்ணி எப்படி கன்சர்வ் பண்ணணும், எப்படி இந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு டெக்னாலஜி நல்லா பயன்படுத்துறங்காட்டி அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. இந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம ப்ரிசிஷன் ஃபார்மிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அட்வான்டேஜ் என்னன்னு ஷார்ட்டாக பார்ப்போம். ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னால் என்னென்னா, அதாவது இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துறையை பயன்படுத்தி அந்த மண் மற்றும் அந்த பயிர்களுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளோ, அந்த தேவையான விஷயங்களை கரெக்டாக கொடுத்து மண்ணோட வளத்தையும் பாதுகாக்கணும். அதே சமயத்தில் அந்த விவசாய உற்பத்தி அளவை வந்து கூட்டணும். இதுதான் வந்து ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரோட முக்கியமான ஒரு கருத்து. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லேண்டில் பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கு. அதுக்கு தேவையான உரங்கள், பூச்சி மருந்து, தண்ணி எவ்வளோ சப்ளை பண்ணணும், அத்தனை தகவலையும் பல டெக்னாலஜியை பயன்படுத்தி கலெக்ட் பண்ண முடியும். சென்சார்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. லேண்டில், வானத்தில் பல சென்சார்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த சேட்டலைட்ஸ் மூலமாக வந்து காட்டில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, அந்த கிராப் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா இல்லையா, அது அந்த பயிர் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் காயிற மாதிரி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல தகவலை சேகரிக்க முடியும். சேகரித்து எல்லா தகவலையும் வந்து ஒரு மெசேஜாக கலெக்ட் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து மெசேஜாக அனுப்பிச்சிடும். இப்போ உங்கள் பயிர் வந்து காயிற மாதிரி இருக்குது, உடனே தண்ணி பாய்ச்சுங்க, இப்போ உங்கள் பயிருக்கு வந்து உரம் போடுறதுக்கான சரியான டைம் இது, உரம் போடுங்க. அந்த மாதிரி பிக் டேட்டா அப்படிங்கிற ஒரு
டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா தகவலையும் அனலைஸ் பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு சிறு குறுந்தகவலாக அனுப்பிச்சிடும். அதை பார்த்து விவசாயிகள் வந்து தண்ணி பாய்ச்சது இல்லை உரம் போடுறது, இந்த மாதிரி எவ்வளோ உரம் போடணும், என்னென்ன உரம் போடணுங்கிற கரெக்டாக தகவல் வந்துடும். அதை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து விவசாயத்தை சிறப்பாக செஞ்சு மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும். அதே சமயத்தில் அவங்களோட விவசாய உற்பத்தி அளவையும் அதிகரிக்க முடியும். இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஐஃபோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சென்சார்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ட்ரோன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அது அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், ஆளில்லா குட்டி விமானம்னு தமிழில் சொல்லலாம். அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னும் வந்து ஃபார்மிங்கை வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற வந்து ஒரு முக்கியமான டாபிக். நம்ம ஜிஎஸ் பேப்பர் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஐடி செக்டார் இன் அவர் டே டு டே லைஃப், அந்த டாபிக் கீழே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு முக்கியமான டாபிக். 4-5 இயர்ஸ் முதல்ல யூபிஎஸ்சி ஆல்ரெடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அதனால் இதை பற்றி நான் தரவாக படிச்சுக்கணும். இப்போது ப்ரிசிஷன் ஃபார்மிங் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய தண்ணி, உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளோட அளவை வந்து குறைக்க முடியும். குறைச்சாலும் சரி ஈல்டு, அதாவது விளையக்கூடிய அளவு வந்து அதிகரிக்குது. ஈல்டு அதிகமாகிற அதே சமயத்தில் இந்த மாதிரியான பூச்சி மருந்துகள் கம்மியாகிறதுனால மண் வளத்தை பாதுகாக்க முடியுது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து லாபம் வந்து இன்னும் அதிகரிக்குது. இன்னொரு முக்கியமான பயன்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஒரு முக்கியமான கார்னர் ஸ்டோன், முக்கியமான மையப்புள்ளின்னு சொல்லலாம். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருஷங்களாக வந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பண்ணுற ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரை தாண்டி அக்ரிகல்ச்சர் வந்து சஸ்டைனபிளாக போனால் தான் 700 கோடி மக்களுக்கும் ஃபீட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்றது இல்லை சாப்பாடு இல்லாமல் ஒல்லியாக இருக்க மாதிரி பல நாடுகளில், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் தேவையான அடிப்படை உணவு வசதிகள் இல்லாமல் இருக்குது. இந்த 700 கோடி மக்கள் தொகைக்கும் ஃபீட் பண்ணோம்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு மேலே, இந்த நிலத்து மேலே அதிக ப்ரெஷர் இருக்குது. அதிக உரங்கள், அதிக பூச்சி மருந்துகள் அடிச்சு நம்ம அதிக உற்பத்தி திறனை படிக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் லேண்டோட இந்த தரம் வந்து குறைஞ்சி போய் லேண்டு ஒரு ஸ்டேஜில் வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு போயிடும் இதே மாதிரி பண்ணோம்னா. ஸோ இந்த மெத்தடை மாற்றி சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மெத்தடில் பண்ணோம்னா வந்து மனிதர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியும். அதே சமயத்தில் வந்து லேண்டோட இதுவும் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, அதோட வேரியஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த டாபிக் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் முக்கியமானது. ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.